ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நோம்புக்கு மொதல் நாள் யாரெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னை பார்த்தீங்கன்னா, நான் நோம்புக்கு மொதல் நாள் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் உடச்சி க்ளீன் பண்ணி அதை கீறி அந்த டப்பாவில் வந்து நான் தனித்தனி டப்பாவில் வச்சுட்டேன். இது தேங்காய் சட்னிங்க, சால்னாக்கெலாம் எது வேணுமோ பட்டுன்னு எடுத்து தனித்தனியாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அந்த எல்லா 5 தேங்காய் உடைச்செல்லாம் எல்லா சில்லையும் எடுத்து போட்டாச்சு. இது வந்து புதினா கீரையை க்ளீன் பண்ணி தனித்தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்பப்போ க்ளீன் பண்ண நேரம் வந்து நேரம் பத்தாது இல்லையா, அதனால் அந்த புதினா காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து போட்டுட்டேன். ஒரே டப்பாவில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 2 கிலோ வாங்கி அதையும் எல்லா தோலையும் உரித்து ஒரே நாளில் அந்த தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அப்புறம் வெங்காய சட்னி, பஜ்ஜி செய்யலாம், வெங்காய பஜ்ஜி போடலாம், எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும். வெங்காயம் ரமலான்லாம் ரொம்ப வந்து செல்லும். நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நிறைய அமல்கள் வந்து இது மாதிரி நம்ம நேரத்தை ஒதுக்கும் போது நிறைய அமல்கள் செய்யலாம். அதுவும் ஒண்டியமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா. இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் ஒரே டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். டக்குன்னு நம்ம தேடிட்டு இல்லாமல் டக்குன்னு எடுத்து நம்ம வந்து புழங்கிக்கலான்னு ஒரே டப்பாவில் இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த டப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது, தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ரமலானில் ரொம்ப தேவைப்படும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா இஞ்சி பூண்டு வாங்கி அதை கழுவி நல்லா கட் பண்ணி இது மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டேன். இது ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரமலானில் ரொம்ப நமக்கு தேவைப்படும். அது மாதிரி நீங்களும் இது மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டெய்லி நம்ம லெமன் ஜூஸ் கிடைக்கும் போது பிழிஞ்சிக்கலான்னு பார்த்தாக்கா லெமன் கொஞ்சம் நல்லா வீணாக போயிடுது. அதனால் என்ன செஞ்சுட்டேன், ஃப்ரெஷ்ஷாக லெமனை வந்து எல்லாத்தையும் விதை இல்லாமல் புழிஞ்சி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டாக்கா நம்ம லெமன் ஜூஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இன்னும் நிறைய லெமனுக்கு வந்து செல்லும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.